புதுசா ஒருத்தர் வர போறார், வந்துகிட்டே இருக்கிறார். விஜய் இதுவரைக்கும் கட்சி தொடங்கி 6 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. எந்த கருத்தையும் அவர் முன்வைக்கல. விடுதலை சிறுத்தைகள் இப்படி மாறிடுவாங்க வந்துருவாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திகாவும் திமுகவும் விசிகாவும் 3 குழல் துப்பாக்கிகள் விசிகாவை முன்வைத்து தான் இது மாதிரியான புரளிகள் கிளப்பப்படுகிறது. ராமதாஸ் அவர்கள் அப்படி செய்வார். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணிக்கு பேசுவார். 2 பக்கம் பேசுறாதான் அது ராமதாஸ். தளபதி அவர்கள் 6 தொகுதிகள் என்று 4 தொகுதிகளை குறைத்து சொல்லும் போது அது கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. கொள்கையில் கொஞ்சமாவது பிடிப்பு உள்ள யாராலும் அதை செய்ய முடியாது. பழைய திமுக அதிமுக என்கிற அந்த அரசியல் போய்கொண்டிருந்ததோ அந்த நிலை தமிழ்நாட்டில் வரணும். கூட்டணியே சேரமாட்டோம், நான் ஆம்பளை சிங்கம் தனியா தான் நிற்பேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். பிஜேபி நேரடியா பிடிக்க முடியாதுங்கிறதை இந்த கடைசி தேர்தலும் உணர்த்தி விட்டது. எதிர எடப்பாடியும் சசிகலாவும் நின்னாங்கன்னா சடார்னு காலில் விழுந்துருவாரு. வணக்கம் சரவாஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று சட்டமன்றத்துல உங்களோட உரை கேட்டேன், நல்லா இருந்தது. பாவம் நயினா நாகேந்திரன் தான் கொஞ்சம் வருத்தப்பட அதுக்கு நம்ம அவைத்தலைவர் ஐயா அப்பாவு சமாதானம் சொல்லிட்டு இருந்தார். நல்லது. இன்றைய அரசியல் குறித்தும் தமிழ்நாட்டின் நாளைய அரசியல் குறித்தும் உங்களோட பேசலாம் அப்படிங்கறதுதான் இந்த அமர்வின் நோக்கம். நாளைய அரசியல் தமிழ்நாட்டில் குறிப்பாக 2026 அடுத்த பயணம் அதை நோக்கிதான். அது என்னவாக இருக்கும்? இன்றைக்கு திரைப்படத்துறையிலிருந்து புதுசா ஒருத்தர் வர போறார், வந்துகிட்டே இருக்கிறார், செப்டம்பர்ல வந்துருவார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வந்ததற்கு பிறகு கூட்டணிகள்ல எல்லாம் மாற்றம் வரும், புதிய கூட்டணிகள் வரும் என்பது போன்ற காணொளிகள்ல பல செய்திகள். குறிப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்க வரும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, விடுதலை சிறுத்தைகள் பேரையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இப்படி மாறிடுவாங்க வந்துருவாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2026 அரசியல் என்னவாக இருக்கும், என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2026 அரசியல் மட்டுமல்ல, இன்னும் அடுத்தடுத்த காலங்களுக்குமான அரசியலும் சமூக நீதி அடிப்படையில் இருக்க வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போட்டு வைத்திருக்கிற அந்த வழித்தடம் மாறாமல் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் அந்த அரசியல் போக்கு அமைய வேண்டுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் எப்போதும் ஒவ்வொரு தேர்தலிலும் விசிகாவை முன்வைத்து தான் இது மாதிரியான புரளிகள் கிளப்பப்படுகிறது. இந்த 2024 தேர்தலில் கூட விசிகே அங்க போறாங்க, இங்க போறாங்க, அதிமுகவோட போறாங்க, எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னால் 2021 தேர்தலையும் சொன்னாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் விசிகாவை முன்வைத்து இப்படிப்பட்ட பேச்சுகள் கிளப்பப்படுவது உண்டு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்லணும். எப்போதுமே நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நடுவுல இருந்துகிட்டு எந்த கூட்டணியிலும் இடம்பெறாமல் நடுவில் இருந்து கொண்டு அந்த பக்கமும் பேசுவது இந்த பக்கமும் பேசுவது என்பதை இதுவரையிலும் அவருடைய 25 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் இதுவரையிலும் அவர் அப்படி செஞ்சது கிடையாது. செய்யாத ஒரு தலைவரை எப்போதுமே இப்படிப்பட்ட புரளி பேச்சுக்கு ஒரு காயா பயன்படுத்துறாங்க. எப்போதுமே ராமதாஸ் அவர்கள் அப்படி செய்வார். நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு 2 பக்கமும் பேசுவாரு, அல்லது ஒரு கூட்டணியில இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணிக்கு பேசுவாரு. ஆனா தலைவர் அப்படி செஞ்சதே இல்லை. அவர் முடிந்தவரை கிட்டத்தட்ட 11 தேர்தல்களை, பொது தேர்தல்களை, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை சந்தித்திருக்கிறோம். 1999 முதல் தேர்தல். அதுக்கப்புறம் இந்த 11 தேர்தலையும் 7 தேர்தல்களை திமுக அணியில் தான் விசிக சந்தித்திருக்கிறது. அதுல தலைவர் முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதும், முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதும், முதலில் இந்த கட்சிக்கு 2 பொது தொகுதிகளில் வெற்றி பெற்று பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்ததும், முதலில் இப்போது இந்த கட்சி தனி சின்னத்தில் நின்று கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றிருப்பதும், இந்த எல்லாமே நடந்தது திமுக அணியில் தான். தலைவர் எம்எல்ஏ ஆனது, எம்பி ஆனது, 2 பொது தொகுதி எம்எல்ஏ வெற்றி பெற்றது, கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது. இது திமுக அணியில் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. ஏன்னா இது வெறுமனே ஒரு தேர்தல் உறவு மட்டுமல்ல, அது ஒரு கொள்கை உறவாக இருந்ததனுடைய வெளிப்பாடு. களத்துல அது எதிரொலித்து முழுமூச்சாக களப்பணியாற்றி, கூட்டணி களப்பணியாற்றி இந்த வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சட்டமன்றத்துல கூட இப்ப நாங்க பதிவு செய்தோம். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. தலைவர் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக 2 சிங்கங்களை நான் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னாங்க.
ஒருத்தர் வந்து நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அண்ணன் MRK அவர்களும், இன்னொருவர் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும். 2 பேரை நான் அனுப்பியிருக்கிறேன். 2 பேரும் ஆற்றிய களப்பணி என்பது வந்து எதனோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக சிறந்த களப்பணியாற்றி அந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறார்கள். கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து வெறுமனே எங்களுக்கு தேர்தல் உறவு வைக்கிற ஒரு கட்சி அல்ல, எங்களுடைய கொள்கை உறவு உள்ள ஒரு கட்சி. திகவும் திமுகவும் விசிகாவும் 3 குழல் துப்பாக்கிகள் அப்படின்னு ஏற்கனவே தலைவர்கள் மேடையிலேயே அதை வந்து பரிமாறி இருக்காங்க. எனவே அந்த ஒரு வழித்தடத்துல பயணிக்கிறோம், நாங்க உறுதியா பயணிக்கிறோம். கொள்கையை முன்னிறுத்தி முடிவெடுக்கிறோம். சீட் எண்ணிக்கை முன்னிறுத்தியோ அல்லது வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பதை முன்னிறுத்தியோ, ஒரு உயர்ந்த வாரிய பொறுப்பு அது மாதிரி எதையாவது ஒன்றை முன்னிறுத்தியோ எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல. 2021 தேர்தல்ல 6 தொகுதிகள் தான் என்று திமுக சொன்னபோது 2011லேயே கலைஞரிடமே நாங்கள் 10 தொகுதிகளை வாங்கியிருக்கிறோம். 2001லும் நாங்கள் 9 தொகுதிகளை கலைஞரிடம் வாங்கியிருக்கிறோம். அப்ப 2001ல கலைஞர்கிட்ட 9 வாங்கியிருக்கிறோம். 2011ல கலைஞர்கிட்ட 10 வாங்கியிருக்கிறோம். திரும்ப 2021ல 20 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி அவர்கள் வந்து 6 தொகுதிகள் என்று 4 தொகுதிகளை குறைத்து சொல்லும் போது அது கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. அப்ப எங்க தலைவர் வந்து கட்சி தோழர்களை வந்து சமாதானம் செய்து கொண்டு நேர போய் அறிவாலயத்துல முதலில் அந்த 6 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டவர் அவர்தான். அதுக்கு பிறகுதான் மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து கையெழுத்து போட்டாங்க. அப்போ சீட் எண்ணிக்கை என்பதை முன்னிறுத்தி அவர் முடிவெடுப்பவர் அல்ல. ஏற்கனவே வாங்கிய தொகுதிகள் பிற்காலத்தில் குறைந்தாலும் கூட, ஏற்கனவே வாங்கியது கூட பிற்காலத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அதை ஒரு பொருட்டா முன் வச்சு முடிவு எடுக்கல அவர். 2021 தேர்தல்ல 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி வீழ்த்தப்படணும், பாஜக கூட்டணியோடு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வீழ்த்தப்படணும் என்பதுதான் முக்கியமானது. நாம எத்தனை சீட் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல, திமுக பெரும்பான்மை பெறுவது முக்கியமானது. ஏன்னா பெரும்பான்மை வலிமை இல்லாத ஆட்சிகளை எல்லாம் பாஜக கவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள், பெரும்பான்மை ஆட்சியவே கவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்கள்ல அது நடந்துருச்சு, தமிழ்நாட்டுல அது நடந்துடக்கூடாது. எனவே திமுக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டியது இந்த நேரத்துல முக்கியம், நம்முடைய இடம் குறைந்தாலும் பரவாயில்லைன்னு முடிவெடுத்தார். அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, இந்த கூட்டணியில் உறுதியாக பயணிக்கிற ஒரு தலைவரை ஒவ்வொரு கட்சியும் அவர்களின் நலனில் இருந்து இந்த மாதிரியான பார்வைகளை முன்வைக்கிறாங்க. இந்த கட்சி நம்ம கூட வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பம். அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக எங்களை ஒரு காயாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. அதாவது நீங்க 2 செய்திய சரியா சொன்னீங்க. ஒன்று, நான் கூட 2026 அரசியல்ல கேட்டேன். இல்ல எப்போதைக்குமான தமிழ்நாட்டின் அரசியல் அப்படின்னு நீங்க சொன்ன திருத்தம் ரொம்ப சரியான. அதே மாதிரி இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, ஒரு கொள்கை உடன்பாடு. அதனாலதான் இடங்கள் கூடினாலும் குறைந்தாலும் கொள்கை சார்ந்து இந்த 7 தேர்தல்களில் கூட்டணியோடு திமுகவோடு தான் விசிக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. 2மே சரியான செய்தி தான். ஆனால் இப்ப நீங்க கூட்டணின்னு சொன்னதுக்கு அப்புறம் சில செய்திகளை எனக்கு சொல்லணும் தோணும். இப்ப நமக்கு தெரியும் களத்துல கூட்டணியே சேரமாட்டோம், யாரோடும் கூட்டணி இல்லை, நான் ஆம்பளை சிங்கம் தனியா தான் நிப்பேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இப்ப அவர் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படியாவது கூட்டணி சேருவதற்கு, அதாவது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அவர் பேசுவது இந்த ஒரே ஒரு தேர்தல் தான், ஒரே ஒரு இடைத்தேர்தல், அதுல மட்டும் எனக்கு வாக்களியுங்கள், இது கூட்டணி இல்லாமல் வேறு என்ன. அதுவும் யார்கிட்ட அவர் அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுக வாக்குகளை கேட்கிறார், இன்னொரு பக்கம் தேமுதிக வாக்குகளை கேட்கிறார். மிகப்பெரிய வேடிக்கை, இவங்க 2 பேரையும் அவர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். தேமுதிக பொறுத்தளவு அவர் கேப்டன்னா ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இருந்தது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாம தெலுங்கர்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் வாக்குகள் தேவையா இருக்கு. அதை விட நான் முக்கியமா ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அதிமுகவினுடைய வாக்குகளை கேட்கிறார் பாருங்க. ஒரு மனசாட்சி உள்ள, கொள்கையில் கொஞ்சமாவது பிடிப்பு உள்ள யாராலும் அதை செய்ய முடியாது. ஏன்னு கேட்கிறேன்னா, இவர் திரும்ப திரும்ப ஈழத்தையும் விடுதலை புலிகளையும் முன் வச்சுதான் சீமான் தேர்தல்ல எல்லா இடங்கள்லையும் வாக்கு கேட்கிறார். நாங்கள் பிரபாகரனால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள்னு கூட கொஞ்சம் அதெல்லாம் அவர் கூச்சப்படுறது இல்லை, அப்படிதான் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஈழத்தை முன்வைத்தும் விடுதலை புலிகளை முன்வைத்தும் நீங்க வாக்கு கேட்டுட்டு அதிமுக ஆதரவு கேட்கிறீங்க. யுத்தத்தை இடிச்சது யாருன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் அவர் பிரபாகரனை இங்க கொண்டு வந்து
தூக்குல போடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சபாநாயகராக இருந்தவர் அண்ணன் காளிமுத்து. அவர் யாருன்னு நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, முள்ளிவாய்க்கால் முற்றம் நம்முடைய சசிகலா நடராஜன் அவர்களோட இடத்துல தஞ்சாவூர் விழார் சாலையில கட்டப்பட்டது. 2013 நவம்பர் 8ஆம் தேதி அது திறக்கப்பட்டது. ஐயா நெடுமாறனை அவர்கள் திறந்து வச்சாங்க. 8, 9, 10 3 நாள்களும் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன. அரசின் அனுமதியோடு தான் அது கட்டப்பட்டது. இது 8ஆம் தேதி திறக்கப்பட்ட அந்த முற்றம் 13ஆம் தேதி, அதாவது 2013 நவம்பர் 13ஆம் தேதி அதிகாலையில் 5 மணிக்கு அந்த சுற்றுச்சுவரை இடித்தார்களே. யார் இடித்தார்கள்? உங்க ஜெயலலிதா அரசு தானே இடிச்சது. எந்த ஈழத்தை, எந்த புலிகளை, எந்த தியாகிகளை முன்வைத்து வாக்கு கேட்கிறீர்களோ அவர்களுக்கு கட்டப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் சுற்றுச்சுவரை கூட ஜெயலலிதா இடித்தார். ஐயா நெடுமாறன் அவர்கள், செந்தில் மல்லர், ஒரு 40 பேர் அன்றைக்கு கைதானார்கள். அப்போ நாம் தமிழர் எல்லாம் கூட அதை எதிர்த்து நின்று கொண்டிருந்தவர்களில் அவர்களிடம் இருந்தார்கள். தோழர் மணியரசன் இருந்தார், எல்லாரும் இருந்தார்கள். நான் கேட்கிறேன், உங்க முற்றத்தை, முள்ளிவாய்க்கால் முற்றத்தை ஒரு வீரர்களுக்கான நினைவிடம் என்று கட்டியதை கூட இடித்த ஒரு கட்சியின் வாக்குகளை அவர் கேட்கிறாருங்கிறத நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன். அவர் ஏறத்தாழ கெஞ்சிறார் இந்த ஒரே ஒரு இடைத்தேர்தல், அதுவும் வெற்றி பெறுவதற்காக இல்லை, எப்படியாவது ஒரு டெபாசிட் வாங்கிடணும்னு அவர் பாக்குறார். அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, அவர் பேசுறது, எதிர எடப்பாடியும் சசிகலாவும் நின்னாங்கன்னா சடார்னு காலில் விழுந்துருவாரு போல இருக்கு. எப்படியாவது ஓட்டு வேணும்னு கேட்கிறார். இந்த அநாகரிகங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க சொன்னது மாதிரி எழுச்சி தமிழர் என்றைக்கும் அந்த 2 பக்கம் அவர் பேசுறதே இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஐயா ராமதாஸ் எப்பவும் 2 பக்கம் தான் பேசுவார். 2 பக்கம் பேசினாதான் அது ராமதாஸ். அவர் ஒரு பக்கம் பேசுறாருன்னா அவரு ஐயா மருத்துவர் இல்லை. எனவே இப்படிப்பட்ட நேரங்கள்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், விக்கிரவாண்டியில சீமான் அவரை பத்தி, மருத்துவரை பத்தி ஒரு வார்த்தை கூட கவனமா எதுவும் சொல்ல மறுக்கிறாரு. எனவே இப்படிப்பட்ட அரசியல். சரி ஷானவாஸ், இப்போ இந்த நேரடியாவே கேட்கிற நடிகர் விஜயினுடைய வரவும், இன்றைக்கு விக்கிரவாண்டியில போட்டியிலே இருந்து விலகி கொண்ட அதிமுகவும் இந்த அடுத்த சக்தியை தீர்மானிப்பதாக இருக்கிறதா, போட்டியிலிருந்தே அதிமுக விலகி கொண்டு விட்டது? சீமான் திரும்ப திரும்ப காலில் விடாத குறையாக வாக்குகளை கேட்ட போதும் எடப்பாடி, சசிகலா ஒரே மாதிரிதான் 2 பேருமே தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக இருக்கிறோம், அதாவது உங்க வேண்டுகோளை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதற்காக அதிமுக தேர்தலை புறக்கணித்து யாருக்கு வழிவிடுகிறது? வரப்போகிற விஜய் தமிழக அரசியலில் யாருடைய வாக்குகளை எடுத்து சொல்லக்கூடும்? எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் அரசியலில் என்ன மாற்றங்கள் வரக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த புதிய வரவும் ஒரு பழைய கட்சியின் விலகல், இரண்டையும் சேர்த்து நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டின் களம் திமுக வெர்சஸ் அதிமுக, திமுக எதிர்நிலை அதிமுக என்று இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், நீங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட அதிமுக பலவீனப்படும் போதெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக காப்பாற்றப்படணும்னு குரல் கொடுத்து வந்திருக்கிறார். அப்போதெல்லாம் அதை குறைத்து மதிப்பிட்டு பேசினார்கள். இவர் இங்கேயும் துண்டு போட்டு வைக்கிறாரா, திமுகல உரிய சீட்டு கிடைக்கலன்னா அதிமுகல போய் இடம் பிடிச்சிடலாம்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காரா அப்படின்லாம் அதை மலினப்படுத்தினார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து சொல்லியபடி அதுக்கப்புறம் அதிமுக பாஜக உறவு பிரியக்கூடிய ஒரு நிலை வந்த போது கூட பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி உடனே அதிமுக போய் ஒரு கூட்டணி வைக்கல. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? அதிமுக தனித்து இயங்கணும், பாஜகவோடு அணி சேரக்கூடாது, அது அதன் போக்கில் போகணும் என்றுதான் அந்த உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இப்போது அந்த உணர்வை தான் நாங்க வெளிப்படுத்துறோம். அதிமுக தனித்து இயங்க வேண்டும், அதிமுக பாஜக அல்லாத ஒரு அணியோடு எப்படி பழைய திமுக அதிமுக என்கிற அந்த அரசியல் போய்கொண்டிருந்ததோ அந்த நிலை தமிழ்நாட்டுல வரணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. என்னதான் கொள்கை சமரசம் செய்தாலும், எவ்வளவுதான் விட்டு கொடுத்த அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்தாலும் கூட இன்னைக்கு அந்த இருமொழி கொள்கை, அது போல சமூக நீதி கொள்கை, பல விஷயங்கள்ல இப்ப நீட்டு விலக்கு வேணும் நம்மளும் சொல்றோம், அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. 230 உறுப்பினர்கள் ஒத்துக்கிற இடத்துல 4 உறுப்பினர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துல இருந்து நீட்டு விலக்குக்கு எதிராக வெளியே போறாங்க. இந்த களம் ஏன் அப்படி இருக்குதுன்னா இந்த திமுக அதிமுகன்னு இருக்கிறதுனாலதான். எனவே அதை அந்த மிஞ்சி இருக்கிற அந்த விஷயங்களையாவது பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
அதனால அதிமுக வேணும்னு நாம நினைக்கிறோம். அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் நினைக்கிறாங்க. பிஜேபியை எதிர்த்து ஜெயக்குமார் பேசுறாரு, பிஜேபி எதிர்த்து கே.பி. முனுசாமி பேசுறாரு, சி.வி. சண்முகம் பேசுறாரு, அன்வர் ராஜா பேசுறாரு. பேசாத தலைவர்களே அங்க இல்ல. அப்ப அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரளயம் இருக்கிறது. பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த உணர்வுக்கு மாறாக அதிமுக தலைமை முடிவெடுத்ததுனால தான் அதிமுக இன்னைக்கு 18 விழுக்காடு ஓட்டு கட்சியாக சுருங்கி போனது. அண்ணாமலை அன்றாடம் லைம்லைட்ல வந்ததுக்கு காரணம் திமுக கிடையாது. திமுக தன் கடமையை செய்து கொண்டே இருக்கிறது. திமுக எப்போதும் களத்தில் நின்று கொண்டே இருக்கிறது. திமுக தன்னுடைய அரசியலை ஒரு இடத்தில் கூட விட்டுக் கொடுக்கவில்லை. திமுக தன்னுடைய இருப்பை ஒரு இடத்தில் கூட இழக்கவில்லை. அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து விட்டது. அதிமுக லைம்லைட்ல இருந்து போயிருச்சு. திமுக எதிர்ப்பை பேச வேண்டிய அதிமுக பேசாமல் மௌனித்து போனதனால் பாஜக பேசி இன்னைக்கு லைம்லைட்ல அண்ணாமலை பேசப்படுறார். இந்த இடத்தை கொடுத்தது திமுக அல்ல, அந்த இடத்தை இழந்தது அதிமுக. பிரச்சனை திமுக இல்ல, பிரச்சனை அதிமுக. அப்ப பாஜகவை லைம்லைட்டுக்கு கொண்டு வந்தது, ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியது, களத்துல பாஜக தான் ஒரு கட்சி என்கிற தோற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நிலைமையை உருவாக்கியது அதிமுக. இது அதிமுகவின் பிழை. அந்த பிழையை செய்துவிட்ட பிறகு இன்னைக்கு அதிலிருந்து மீள முடியாமல் அதிமுக தத்தளிக்கிறது. அதிமுக தத்தளிக்கிறது என்றால் இன்னைக்கு யாராவது புதிதாக அணி சேர வரமாட்டார்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சிகள் வந்து விடாதா என்று எதிர்பார்த்தார். இவருடைய உறுதித்தன்மையற்ற செயல்பாடு, பாஜகவை இன்னும் வெளிப்படையாக நேரடியாக எதிர்க்க தயங்குகிற அந்த நிலைப்பாடு, இதையெல்லாம் பார்த்துட்டு எந்த கட்சி போவாங்க? திமுக கூட்டணியில இல்லாம வெளியே இருக்க கட்சிகளே போக மாட்டாங்கும் போது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எப்படி போவாங்க? ஏன்னா அந்த உறுதியற்ற தன்மையை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவற்றை அந்த உறுதியற்ற தன்மையை பார்க்க முடிகிறது. பல விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய சலனம் ஏற்பட்டு பாஜகவுக்கு எதிரான கொந்தளிப்புலாம் எடப்பாடியே மௌனமா இருக்காருன்னு கேட்ட பிறகு ஒரு மெல்லிய அறிக்கை அவர்கிட்ட இருந்து வருது. முதல்ல கொந்தளிக்கணும்ல. பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டின் அரசு. சின்ன குறுக்கீடு மன்னிக்கிறோம். நீங்கள் சொல்லுவது போல அதிமுகவால் நீங்க மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க திமுகவாக இருக்கிற நானே அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அமைப்பை சார்ந்த தஞ்சாவூர்ல இருக்கிற புலவர் செல்ல கலைவாணன் ஐயா, நான் இப்படி ஒரு 2 வரி எழுதிட்டேன் முகநூல்ல, தப்பான்னு கேட்டாரு. என்ன எழுதிட்டீங்கன்னு கேட்டேன். திமுக ஆளட்டும், அதிமுகவும் வாழட்டும் அப்படின்னு எழுதிட்டேன். தப்பு இல்லையா? சரிதான், அது வரட்டும்னு சொன்னேன். எதற்காக என்றால் இவர்கள் ஒரு கட்டத்துல பார்த்தா திராவிட கட்சிகளை அழிப்பது எங்களுக்கு நோக்கம்னு சொல்றாங்க. திராவிட கட்சிகள் என்று சொல்லுவது, நான் திமுகவையும் அதிமுகவையும் மட்டும் பார்க்கிறேன். அதிமுகவும் திராவிட கட்சி தான். கொள்கை சார்ந்து விடுதலை சிறுத்தைகளும் திராவிட கட்சின்னு கருதுறவனார். ஏனென்றால் திமுகவுக்கும் சிறுத்தைகளுக்கும் கொள்கையில வேற எந்த வேறுபாடும் இல்லை. சமத்துவமும் சமூக நீதியும் தான் நம்முடைய கொள்கை என்றால் இவை எல்லாவற்றையும் அந்த திராவிடம் என்பதை நான் கருத்தியலா தான் பார்க்கிறேன். எனவே இப்ப திராவிட அல்காரிதம் என்று உதயநிதி சொன்னதும் மிக சரியான ஒரு சொல்லானது நான் நேற்றுக்கு தான் பேசுறேன். இப்ப அப்படி இருக்கிற போது இந்த திமுக அதிமுகவை ஒழிக்கணும், 2ஐயும் ஒழிக்கணுங்கிறதா அவங்களுக்கு நோக்கம். அந்த தமிழறிவு மணியன் ஒரு நேர்காணல் சொல்றாரு, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் எடப்பாடி அவர் சந்திச்சாராம். 90 நிமிடம் பேசினாராம். என்ன பேசினாரு? திமுக பெரிய தீமை, அதிமுக சிறிய தீமை. முதல்ல பெரிய தீமையை அழிக்க வேண்டும், அதற்கு நீங்களும் வாங்கன்னு சொன்னாராம். அதுக்கு என்ன பொருள்னா, அவனை அழிச்சதுக்கு அப்புறம் உங்களை அழிச்சிருவோம். இத ஒரு ஆள் 90 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கிறாருன்னா எனக்கு எடப்பாடியின் பொறுமைய உண்மையாக என்ன சொல்றதுன்னு தெரியல. எனவே அந்த 2 கட்சிகள் என்றால் அதிமுக நமக்கு எதிரான கொள்கையற்ற ஒரு கட்சியாக இருந்தாலும் பெயரிலாவது திராவிடத்தை வைத்திருக்கிறார்கள், கொடியிலாவது அண்ணாவை வைத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஆகினால தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? நீங்க சொல்லுவது தமிழ்நாட்டுக்கு எது நல்லது என்றால் திமுக எதிர் அதிமுக என்பதுதான் நல்லது. பிஜேபி உள்ளே வருவதோ இல்ல விஜய் மாதிரி நடிகர்கள் உள்ளே வருவதோ நல்லதில்லை என்று நான் கருதுறேன். நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து. அதுதான் நானும் சொல்றேன். அதனால இந்த அரசியல் அதிமுகவால் தான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக தன்னுடைய நிலைப்பாடுகளை உறுதியாக எடுக்காதனுடைய விளைவாக இந்த அரசியல் கேள்விக்குறியாகி இப்படிப்பட்ட புதிய சக்திகள் உள்ளீடற்ற சக்திகள், இந்த மண்ணின் தன்மைக்கு எதிரான சக்திகள், இந்த மண்ணை பற்றிய சரியான புரிதல் இல்லாத சக்திகள்
இங்க இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பிஜேபி நேரடியா பிடிக்க முடியாதுங்கிறத இந்த கடைசி தேர்தலும் உணர்த்தி விட்டது. நேரடியாக பிஜேபியால் சாத்தியம் இல்லை. பிஜேபி நேரடியாக வந்து அந்த வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது அப்படின்னு. அப்ப பாஜக பேசுகிற அரசியலை நேரடியாக பேசி இங்க யாரும் அதை செய்ய முடியாது. அது வந்து நாம் தமிழரும் செய்ய முடியாது, விஜயும் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. பாஜகவும் செய்ய முடியல. பாஜக பேசுகிற அரசியலை இன்னொரு கட்சி வந்து பேசினாலும் அது நடக்காது. அதுக்கு பாஜக ஓட்டு போட்டுருவோம்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிடுவாங்க. அப்ப என்ன செய்யறது? திமுகவை ஒழிப்பது. அதாவது பாஜகவை வளர்ப்பது என்பது முடியாது. அப்போ திமுகவை அழிப்பது என்பதன் மூலம் இந்த கொள்கைகளை வந்து இல்லாமாக்கிடலாம். இந்த கொள்கைகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை தடுத்து விடலாம். சமூக நீதி, சமத்துவ கொள்கைகள், மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய திமுகவை அழித்து ஒழிப்பதன் மூலம், அதிகாரத்திற்கு வராமல் தடுப்பதன் மூலம் பாஜகவினுடைய அந்த எண்ணத்தை ஒரு 50 விழுக்காடு சரிபாதி நிறைவேற்றி விடலாம் என்பது பாஜகவின் திட்டமா இருக்கு. அதற்கு யார் பயன்படுவார்கள்? அப்ப பாஜகவின் மொழியில் பேசக்கூடியவர்கள் பயன்பட மாட்டார்கள். பாஜகவும் நேரடியாக அதை செய்ய முடியாது. எனவே உள்ளீடற்ற சக்திகளை, இந்த கொள்கைகளை பற்றி புரிதல் இல்லாத சக்திகளை களத்தில் இறக்கிவிட்டு, அல்லது இந்த கொள்கைகளின் மீது வெறுப்பு கொண்டிருக்கிற சக்திகளை களத்தில் இறக்கிவிட்டு, அவர்களின் மத்தியில் ஒரு அணி சேர்க்கை ஏற்படுத்தி இதை சாத்தியப்படுத்த முடியாதான்னு கனவு காண்றாங்க. எடப்பாடிக்கு இப்ப என்ன சிக்கல்னா, எடப்பாடி தன்னுடைய இருப்பை காப்பாற்றுவதற்காக பிஜேபியோடவே அணி சேர்ந்து பிஜேபியினிடமே சரணடைந்தவர். அவருக்கு கொள்கையை காப்பாற்றுவது முக்கியம் கிடையாது, தன்னுடைய இருப்பை காப்பாற்றுவது முக்கியம். அவர் இப்ப அதிமுக என் தலைமையில தான் அணி திரண்டு இருக்கு, நாங்க தான் வெற்றி பெறுறோம் அப்படின்னு காட்டுவதற்காக அவர் யாரோடும் சேர்வார். அப்ப பிஜேபியோட சேர்ந்தா அது மைனஸ் ஆகி போச்சு. அதனால விஜயோட சேரலாமா, நாம் தமிழரோட சேரலாமா, வேற யாரோட சேரலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். விஜய்க்கு என்ன பிரச்சனை என்றால், விஜய் இதுவரைக்கும் கட்சி தொடங்கி 6 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. எந்த கருத்தையும் அவர் முன்வைக்கல. வெறும் வாழ்த்து மட்டும் பேர் சூட்டிட்டாரு, தொடங்கிட்டாரு, அறிவிச்சிட்டாரு, கட்சியை பதிவு செஞ்சிட்டாரு. ஆனால் இதுவரையிலும் ஒரு வார்த்தை கூட கொள்கை சார்ந்த தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைக்கல. எதுக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லல. வழக்கம் போல நலத்திட்ட உதவிகள், கல்வி உதவிகள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், மற்ற நற்பணி மன்றங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு விஜய் நற்பணி மன்றமே போதும், அரசியல் கட்சி தேவையில்லை. ஒரு அரசியல் கட்சி என்பது இந்த மண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அடையாளப்படுத்த வேண்டும். நாம இப்ப சட்டமன்றத்துல பேசணும்னு நீங்க முன்னுரையில சொன்னீங்க பாருங்க, நீட்டுக்கு எதிராக இன்றைக்கு நாடே கொந்தளிக்கிறது. தமிழ்நாடு தான் முதலில் கொந்தளித்தது, தமிழ்நாடு தான் அதற்கு வந்து வடிவம் கொடுத்தது. அன்னைக்கு எல்லாரும் கேலி பண்ணாங்க, இந்தியாவை ஏற்றுக்கொள்ற உடனே நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்தியாவை எதிர்க்குது. இப்ப என்ன சொல்லுவாங்க? நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது, சட்டமன்றம் ஏன் எதிர்க்குதுன்னு கேட்டாங்க. இப்ப நாடாளுமன்றமே எதிர்க்குது, இப்ப என்ன சொல்லுவாங்க? அப்ப நாம தொடங்கிய புள்ளி சரியானதுங்கிற அரசியல் தான் நேற்று விஜயுடைய மேடையில் பேசப்பட்டிருக்க வேண்டும். அவர் இந்த மண்ணுக்கு வருகிறார், ஒரு புதிய அரசியலை தருகிறார்னா, இந்த மண் இன்னைக்கு எதை அடையாளப்படுத்தணும்னு துடித்து கொண்டிருக்கிறதோ அதை வந்து அதுல பேசியிருக்கணும். ஆனா அவர் அது எதையுமே பேசல. அப்போ ஒன்றிய அரசோடு மல்லு கட்ட வேண்டிய, போராட வேண்டிய அரசியலை திமுக கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாரு புதுசா வந்து இன்னும் தீவிரமா பண்றேன்னு சொன்னா அது ஒரு அரசியல். ஆனா நீங்க அதை பத்தியே பேசுறது இல்ல. நல்லா படிங்க, நல்ல தலைவர்கள் வரணும், இந்த அப்துல் கலாம் பாணியிலான அறிவுரைகள் சொல்வதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவை கிடையாது. அதுக்கு சமூக நல அமைப்புகள், பொது தொண்டு நிறுவனங்கள், அதெல்லாம் நிறைய இருக்காங்க. அந்த பாணியில் ஒருவர் அரசியல் செய்ய முடியுமா என்றால் அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கூர்மை உடையவர்கள். நான் நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தான் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு. ராஜாஜி பதவி இழந்ததும் கல்வியால் தான், காமராசர் முதலமைச்சரானதும் கல்வியால் தான், 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் வேரூன்றி அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதும் கல்வி கொள்கையால் தான். கல்விதான் இங்க எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொன்னேன். அப்ப கல்விக் கொள்கை என்பது அரசியலை தீர்மானிக்குது. தமிழ்நாட்டுல அரசியல் வந்து கல்வியை தீர்மானிக்குது. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. ஏதோ உட்கட்சி சண்டையில ராஜாஜிக்கும் காமராஜருக்குமான உட்கட்சி சண்டையில அவர் பதவி இழக்கல, இவரு பதவிக்கு வரல. அதை தீர்மானித்ததற்கு பின்னால கல்வி கொள்கை இருக்கு. அப்ப இன்னைக்கும் நாம வந்து தமிழ்நாடு அரசியலை எப்படி நகர்த்துறோம்னா, நீட் எதிர்ப்பை முன்னிறுத்தி நகர்த்துறோம். அப்ப கல்வி வந்து இங்க அரசியலையே நகர்த்துது, இங்க போராட்டத்தை தீர்மானிக்குது, களத்தை தீர்மானிக்குது. இப்படி ஒரு போக்கு இருக்கும்போது தமிழ்நாட்டுல புதிதாக அரசியலுக்கு வர்றவரு இந்த போக்கு குறித்து எதுவும் கருத்தே சொல்லாமல் கல்வி நிகழ்ச்சியை நடத்துறாரு.
இப்ப கல்வி நிகழ்ச்சிங்கிறது பென்சில் கொடுக்கறது, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கறது, நோட்டு புக் கொடுக்கறது, புத்தகம் கொடுக்கறது, நம்ம அது அல்ல. அது அரசாங்கமே கொடுக்குறோம் எல்லாத்தையும். அரசாங்கம் எல்லாத்தையும் கொடுக்குது. அதை வந்து கொடுப்பது இவரும் கொடுக்கலாம், தப்பில்ல. இன்னும் அதனால ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள் என்றால் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது ஒரு தொண்டு நிறுவனம் செய்யக்கூடிய வேலை. அங்கே ஒரு அரசியல் சக்திக்கான தேவை எங்க வருதுன்னா, இதை வந்து இந்த எதிர்ப்பை முன்னிறுத்துறதுல ஒரு போதாமை இருக்கு. நீங்க எல்லாம் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுறேன் பார் அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு அரசியல் இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு தேவை இன்னைக்கு இல்ல. அப்படி ஒருத்தர் வந்து புதிதாகத்தான் இதை அட்ரஸ் பண்ணணுங்கிற தேவையும் இங்க இல்ல. நாமளே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிற கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாருமே மிக மூர்க்கமாக இந்த பிரச்சனைகள்ல நம்ம நிக்கிறோம். ஆனாலும் நம்மள்ட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சு, நீங்க எல்லாம் என்ன மோடி அரசை எதிர்க்கிறீங்க, நான் எதிர்க்கிறேன் பார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. அப்படி சொல்லாமல் அவர் ஒரு அரசியலை முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாருன்னா அது எடுபடாது. அப்புறம் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழுக்காடு என்பது எப்போதுமே தமிழ்நாட்டில் உண்டு. அது உச்ச விழுக்காடு 12 விழுக்காடு விஜயகாந்த் வாங்கியிருக்கிறார். அப்ப சீமான் இப்போது 8 விழுக்காடு வாங்கியிருக்கிறார். அவர் அந்த உச்ச விழுக்காடு வாங்குறதுக்கு கூட இன்னும் 4 விழுக்காடு வாங்கணும். அப்பதான் விஜயகாந்த் வாங்கினதே எட்ட முடியும். அப்ப 4-5 தேர்தல்களை சந்தித்த பிறகும் கூட 8 விழுக்காடு அளவுக்கு தான் ஏற்கனவே இருக்கிற வாக்குகள். திமுக வேணாம், அதிமுக வேணாம்னு இருக்கக்கூடிய வாக்குகள்ல 8 விழுக்காட்டை நாம் தமிழர் எட்டி இருக்கிறார்கள். விஜயகாந்த் அதை வந்து 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை விட 4 விழுக்காடு கூட வாங்கி எட்டிட்டார். அப்படி எட்டியவரால் கூட அதை தொடர முடியல. அவரு அதிமுக போய் கூட்டணி வச்சார். யாராலும் தொடர முடியல. பாமகவால அதை தொடர முடியல, மதிமுகவால தொடர முடியல, டிடிவி தினகரனால தொடர முடியல, திமுக வேணாம் அதிமுக வேணாம், கமலஹாசனால தொடர முடியல. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த களத்தில் வந்து பல தேர்தல்களை சந்தித்து 5 விழுக்காடு, 8 விழுக்காடு, 10 விழுக்காடு, 12 விழுக்காடு வரைக்கும் ஓட்ட வாங்கி காட்டிட்டாங்க. அதுதான் உச்சம். ஆனால் அதற்கு பிறகு கூட்டணி என்கிற முடிவுக்குத்தான் போக வேண்டும். ஒரு கட்சி புதிதாக தோன்றி 30 விழுக்காடு, 35 விழுக்காடு வாங்கவே முடியாது, வாங்கியதும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க கூட்டணிக்கு தான் போவாங்க யாரா இருந்தாலும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதை மெய்ப்பிக்கிற வகையில் இப்போ சீமான் அவர்களின் பேச்சு அந்த புள்ளியில வந்து நிக்குது. எனக்கு விஜயை பொறுத்தளவு எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. நீங்க ஒரு ஒரு நல்ல டெர்மினாலஜி அது அப்துல் கலாம் அரசியல். அது நான் தவறுனோ கூடாதுன்னோ சொல்லல நம்ம. ஆனா அதற்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி தேவையில்லை. ஒரு தொண்டு நிறுவனமே இப்போ லயன்ஸ் கிளப்பே நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, ரோட்டுக்குள்ள பண்ணுவாங்க. ஆனால் அரசியல் கட்சி தொடங்கி அதை சொல்லலையே. ஒரு தன்னார்வலராக ஒரு பிரபலமாக அவர் அந்த கருத்துக்களை முன் வச்சார்ல. ஆமா ஆமா இல்ல அதுதான் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிற விஜயிலையும் நம்ம நெருக்கமாக இருக்கிற ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாரு. அவர் தனிப்பட்ட முறையில் சொல்றது நல்ல பேர் சொல்லல. சார் கடைசி வரைக்கும் எனக்கு விஜய் வரமாட்டார் சார், இன்னொரு ரஜினி சார் அவரு சொன்னார். ரஜினிய பிஜேபி படாத பாடுபட்டு கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கு 2 பக்கத்துல 2 பேரை அவங்களே அனுப்பி, அர்ஜுனமூர்த்தியும் தமிழறிவுமணியும் அவங்க அனுப்புன ஆளுதான். 2 பக்கம் ஆளை நிறுத்தி 2 பக்கமும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டே வந்தாங்க. கடைசி நிமிஷத்துல அவருக்கு கோவிட் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணுச்சோ இல்லையோ ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய நன்மை பண்ணிருச்சு. அதை வச்சுட்டு போயிட்டாரு. எப்படின்னா எனக்கு சின்னதா ஒரு நிகழ்ச்சி, என்னோட பேரனை, நான் சின்ன பையன் நித்திலன்னு பேர், இப்ப வளர்ந்துட்டான். அவனை நான் கையை பிடிச்சிட்டு ஒரு திருமண ஊர்வலத்துல முதல் வரிசையில கூட்டிட்டு வர்றேன். வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சாங்க. அவன் என்ன பண்ணான், என் கையை பிரிச்சு விட்டுட்டு தெரிச்சு ஓடிட்டான் உள்ள. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு ரஜினி தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. இவனுக்கு 2 பக்கமும் 2 பேர் கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்து தேர்தல் வந்த உடனே அவர் அந்த இடத்துக்கு அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அவருக்கு அவருடைய இயல்புக்கு அந்த அரசியல் ஒத்து வராது. அவர் ரொம்ப சரியா விளையிட்டார். எனவே விஜயும் அப்படித்தான் அப்படின்னு அவருடைய நண்பரே திரைப்படத்துறையில இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, வரலாம், வராமலும் போகலாம். ஆனா நாம் இன்னமும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை கூர்மையாகவும் விழிப்பாகவும் எடுத்து செல்ல வேண்டிய கட்டம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. தமிழ்நாட்டின் அரசியல் என்பது கல்வி சார்ந்த அரசியல். அந்த கல்வி சார்ந்த அரசியலில் என்றைக்கும் நாம ஒரு நாடு பின்வாங்கியதில்லை. அதை மிக தெளிவாக எடுத்து செல்ல வேண்டும். இப்ப மறுபடியும் நம்ம கையில் எடுத்திருக்கிற நீட், நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல நேற்றைக்கு முந்தின ஆர்ப்பாட்டம் நடக்குது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு அந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. நீங்க நேற்று பாத்தீங்கன்னா பீகார்ல
குஜராத்ல, ஹரியானாவுல அதற்கான விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. நல்லது ஷானவாஸ், உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி எங்களோடு நீங்கள் உரையாடியதற்கு மிக்க நன்றி. மறுபடியும் நம்ம ஏதாவது இன்னொரு வாய்ப்புல சந்திச்சு பேசலாம். நல்ல நன்றி. உரையாடல். நன்றி நன்றி நன்றி. சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல் கருப்பும் நீலமும். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 150 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.